ஆமா சாமி, கண்டிப்பா நிறைய ஆபத்து வருதுங்க. அதனால பங்காளியை செபிக்க கடைபெற போகிறேன். சரி, எதிராளி செபிக்க அந்த ஈசனிடத்துல வரவாங்க போகிறேன். ஆமா, அதனால போற வழியில எல்லாம் பெண்கள் வளைப்பதும் இதெல்லாம் அனுபவிக்கிறது. என் செவியில் கேட்டது உண்மையா? ஆமாமா, ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தமா இருக்கும்? சங்குமார் சத்தம் போல் கேட்கின்றது. ஆமா, யாருன்னு தெரியவில்லை. போய் பார்க்கலாம். வனாதரம் பார்த்தால் இப்படி கேட்டது. சென்று பார்க்கலாமா? ஆனால் சங்குமாரே, 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 அவரை பார்த்தால் எப்பேற்பட்ட அழகு போல் தோற்றம் அளிக்கின்றது. இருந்தாலும் குலம் தெரியாமல் வசனிக்க கூடாது. அவர் யார் என்னவென்று எட்டு பார் பார்க்கலாம். ஏழாவது
வழிமறிக்க வேண்டும் அவர் சொல்றாரு. ஆமா, அவர் யாரு யானை என்னவென்று தெரியவில்லை. தெரியல. வேண்டாம் மாமா, பார்த்தால் பாதம் முதல் சிரசு வரை விபூதி அணிந்து கொண்டு பட்டிய நாமம் சாத்தி போத்தரை போல இருந்த போதிலும் அப்படி திருநீரே இப்பேற்பட்ட அழகு என்று சொன்னார். ஆமா, அவரை குளித்து ஆட ஆபரணம் போட்டால் இனி எப்படி இருப்பாரு? அருமையா இருப்பாரு. இருந்த போதிலும் யாரென்று கேட்டு பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும். பெரிய மனுஷா யாருன்னு கேட்கணும் அம்மா. அவர்தான் பார்த்திப அர்ஜுனன் பங்காயி விடுவதற்கு பார்த்து நடைபெற போகிறார். அந்த ஈஸ்வரனை வரத்துக்கு போறார். ஏமா வடிவருங்கிற வழிவிடலான்னு சொல்லு. அம்மா என்னடா அவர்தான் என் மன்னவர் தானே, சந்திரகுலத்துல பிறந்தவர் தானே. இருடியா அர்ப்பணித்து மட்டும் சொல்றதுக்கு ரெடியா வச்சிரும். அவர்தான் பார்த்திப அர்ஜுனன். என்னது பார்த்திப அர்ஜுனன் மன்னை? அவர்தான் பார்த்திபன் அர்ஜுனன் சொன்னால் உலகத்துல பிறவை எத்தனை பேர் இருக்கிறார்கள். தாய் தந்தை குலங்கோத்திரம் சீக்கிரம் கேட்டு வாடா. இராயா சொல்றதுக்குள்ள ஏன் அப்படி அவசரப்படுற? எனக்கு அவசரம்டா. பங்காளி ஜெயிக்க பாசிப்ப கனி வாங்க போறாராமா. சரி, எதிராளி ஜெயிக்க ஈசோர் வாங்க போறாராம். குலங்கோத்திரம் என்ன இருக்கு கேட்டு வரேன். இராயா சொல்லி சரி சரி சாமி குலங்கோத்திரம் என்னன்னு கேக்குது அம்மா. அப்படியா? ஆமா. தெரியுமா உனக்கு? தெரியுமா? ஜனங்க இல்லாத மாதிரி தெரியுது. அது போட முடியாது. ஜனங்களே இல்லாத மாதிரி தெரியுது. அதுக்குதான் தருமர் தம்பி என் பெயர் அர்ஜுனன். ஐயோ ஆத்தா, என்ன அப்படி யாரும் அறுபடுத்த முடியாட்டோம். நான் பங்காளி சொற்புக்காக வெள்ளிகிரி வரத்துக்கு போகிறேன். சரி, என்ன ஏன் வழி மறைக்கிறேன்? நம்பி அர்ஜுன் மாமா 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 என் வரம் பழித்து விட்டது. மாமா ஆனாலும் அழகு மன்னன். யாராச்சும் நடுல பேசுறேன்னு வச்சுக்க, அப்படியே இழுத்து பிடிச்சு அறுத்து விடுவேன். என் மாமா பழித்து விட்டது. என் வரம் பழிக்கும் போல் இருக்குது. இது ஆனாலும் அழகு மன்னன் என் மாமனே தான். ஆமா சுவாமி மன்னா, உன் பேர் என்ன? என்ன வர வரங்கிற? மாமா, நான் யார் தெரியுமா? தங்களுக்கு உன் தோளுக்காக இசைந்தவன் நான். எப்படி தெரியுமா? 7வது வனத்திலே வாழக்கூடிய என் பெயர் ஏலக்கண்ணி. அந்த சிவனார் வரத்திலே வரை பெற்று பிறந்தவன் நான். எனக்கு முன்னாடி வரதுக்கு போயிட்டு வந்தார். உண்மைதான் மாமா. அப்படி சிவன் குழந்தை நான். அப்படி எனக்கோ 31 அழகு. என்னோட ஒரு அழகு யார் உயர்ந்தவா இருக்குங்களா, அவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றே வரம் கொடுத்திருக்கார் சிவனாராகப்பட்டவர். அப்படி உங்களுக்கு எத்தனை அழகு? உங்களுக்கு எத்தனை அழகு? 32 அழகு. எனக்கு 31 அழகு. 42 லட்சணம் பொருந்தியே மாமா. அப்படி இருந்துட்டாலும் எப்படி தெரியும் மாமா? மாமா ஒன்னு அழகும் என்ன அழகும் மாமா.
போதிலும் நம்ம இப்படி பேசிக் கொண்டிருந்தால் ஆகாது. தாங்கள் வருவீர் என்று சொல்லி நான் எப்பேற்பட்ட ஏற்பாடு செய்திருக்கிறேன். என்ன பண்றீங்க? எப்படி தெரியுமா? பருமையா சாமி நவமுடியே. ஓஹோ பருமையா நவமுடியே. மறுமுடியே. மாமா திருமையா என் கூட திருமையா மாறி. சீரியல்ல நடக்கிறது. சீரியல்ல நாடகத்தில் மாமா கைதடுக்கு கட்டில் வந்த அழகுக்கு மல்லிகை பூ. மாமா மல்லிகை மெத்தையிலே மாமா வந்து வந்துடலாம். டேய் சத்தம்படாதே டேய் சத்தம்படாது. அந்த பரமாவும் பார்வதி போய் மாமா சேர்த்து வந்துடலாம். அந்த ராமரும் லட்சுமியும் போய் மாமா எழுந்து இருந்தாலாம். மாமா ஏமா எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் ஆமா ஏன் என் மாமன் தனித்தனி விலைக்கு போற என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணமா ஆமா நான் பகவதியோடு மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை அண்ணன் தம்பி ஆசை சரி அஞ்சாசை வெறுத்து பஞ்சாசனை கைப்பிடித்து சரி அரகராஜ வதிவா கங்காதரா கபரி மனோகரா சம்புவ மகாஜாவா என்று ஆ. அந்த ஈசனை கோரி பகவதியோடு போறேன் இந்த வழி வருக வழி நான் விடுமா எப்படி எதனால ஒரு போறான்னு கேளு. எதனால நான் வந்து இப்படி ஆடுகின்ற பாடுற தருணாயில நான் காலையில குளிக்காம வந்துட்டேன். அத்தை ஒரே நாத்தடிக்குது ஏய், ஏன்டா சொல்றீங்க? அதனால இல்லறம் சென்று குளித்து ஆடை ஆபரணம் பூண்டு அவருக்கு தேவையான அறுசுவை உணவு. உணவு அறுசுவை உணவு என்ன என்ன சாப்பாடு சாப்பாடு அறுசுவை உணவு பழம், அதாவது பிலாப்பழம், தேனிட்ட பிலாப்பழம், பாலால உணவு வச்சு அவருக்கு பச்சரிச்சு சாதம் செய்து சரி சாப்பாடெல்லாம் கொண்டு வர போறேன். சரி அதனால போலாமா? போலாமா ஏன் 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 இல்ல இவரு இப்படியே விட்டுட்டு போனா தப்பாயிடும். ஏன் சொன்னீங்களா நீங்க ஒரு வார்த்தை? என்கிட்ட கேட்டுக்கலாமா? ஐயோ நான் மறந்துட்டேனே. என்னம்மா? ஏன்னா அவரு தவத்துக்கு போறாரு. சாப்பாடு எடுத்து வந்து வீட்டுக்கு போடுமா? போயிட்டாருன்னா யாரா ஒண்ணு இடம் பாரு ஏன் புலப்பேடா வருது? ஒண்ணுமே பண்ண முடியாது இருடா. அதனால சத்தியம் தவறாத சந்திரவத்து வேந்தன் ஓடு தண்டத குருகுருத்த பிறந்தவர். அதனால இவருக்கு சத்திய கோடு போட வேண்டும். அப்படி சத்திய கோடு போட்டு இவர் இங்கே நிறுத்தி விட்டு இவருக்கு தேவையான அறுசுவை பால் எல்லாம் கொண்டு வர வேண்டும். போடுறா போடு சத்திய கோடு 3 கோடு 7 கோடு போடுறா. ஒண்ணு இருக்கிற நடுவுல அவர நடுவுல இருக்கிறா. அந்த சத்திய கோடு போட்டால அந்த தங்கையானோ ஏ வாடா போட்டு விட்டோம். சத்திய கோடு நான் சொல்றேன் பாரு அம்மா போட்டுல போல போட்டு போல காலங்கள் தாமதம் சுருப்பா ஓடிக்கொண்டிருக்குது கதை. அப்படி சத்திய கோடு போட்டு விட்டோம். சரி இப்ப எங்க செல்ல வேண்டும்? எங்க மாளிகைக்கு சென்று போலாம். இவருக்கு தேவையான அரிசி எல்லாம் கொண்டு வரணும். இப்ப சத்திய கோடு போட்டு இங்க காட்டு விலங்குகள் எல்லாம் காவலுக்கு வைத்திருக்கின்றேன். சரி ஓய் வரலாம் அல்லவா? போலாம். ஓடியோ காசிக்கிறமா ஓம் மகாதேவா ஐயா கண்ணியாரா கண்ணி கண்ணுவாடி மறைந்தா
கேட்கலாம் முன்னே கேட்குறீங்க அதான் பொங்கல் வேலைக்கணியானவள் சக்தி கோடிட்டு அந்த சக்தி கோட்ல அர்ஜுனை நிக்க வச்சுட்டு ஆனா நானு சரியா உடை மாத்தாத வந்துட்டேன் அப்படின்னு அந்த படத்துல மாளிகை போயிட்டா. அப்ப அர்ஜுன பத்திரகாளி அம்மன் பாட்டியம்மா நினைச்சு புலம்பிதான். அப்ப பத்திரகாளி அம்மன் வந்து அர்ஜுனா இதோ சக்தி கோட்டுக்குள்ள நான் நின்னுக்கிறேன், நீ அந்த படத்துல தவிர்த்து போ, அந்த பெண்ணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பத்திரகாளி சக்தி கோட்டுல நிக்கிறான். என்ன நடக்கும் பார்க்கலாம். கலந்து குடிச்சிட